உலகின் டாப் மர்ம தேசங்கள் எது தெரியுமா? கூகுள் மேப்பில் காணாமல் போன தீவுகள் மற்றும் இடங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பேட்மன் தீவு ஆஸ்திரேலியாவில் 1700கள் காலகட்டத்தில் கப்பல் பயணம் செய்பவர்களால் கண்டுபிடிக்கப்பட்டு சாண்டி ஐலண்ட் என்று பெயரிடப்பட்ட ஒரு தீவையே தற்போது காணவில்லை. அப்போது கப்பல் பயணத்தில் ஈடுபட்டு வந்த பல்வேறு கப்பல் கேப்டன்களும் அந்த தீவை தங்கள் மேப்பில் குறிப்பிட்டு வைத்துள்ளனர். அதனைத் தொடர்ந்தே அடுத்தடுத்து வந்த டிஜிட்டல் மேப்புகள் வரை அந்த இடத்தை குறிப்பிட்டு வைத்துள்ளன. ஆனால் ஒரு குழு அந்த இடத்தை ஆய்வு செய்ய சென்றபோது அப்படி ஒரு இடம் இருந்ததற்கான தடயம் கூட அவர்களுக்கு கிடைக்கவில்லை. எங்கடா இங்கிருந்த தீவை காணோம் என்று அவர்களும் திரும்பி வந்துவிட்டனர். இருப்பினும் அந்த தீவுக்கு என்ன ஆயிற்று என்பது மர்மமான விஷயமாக இருக்கிறது. நாஸ்கா என்ற பகுதியில் 2000 வருடங்களுக்கும் முன்பாக நிலத்தில் பிரம்மாண்ட அளவில் வரையப்பட்ட குரங்கு, சிலந்தி, மரங்கள், பூக்கள், முக்கோணம், சதுரம் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட வரைபடங்கள், நூற்றுக்கணக்கான லைன்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. கீழே பூமியில் இருந்து பார்த்தால் மட்டுமே அதன் உண்மையான அர்த்தம் என்ன என்பது புரியும். இது 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த நாஸ்கா இன மக்களால் ஏற்படுத்தப்பட்டவை என்று கூறப்படுகிறது. ஆனால் எதற்காக, எந்த காலகட்டத்தில் இவை ஏற்படுத்தப்பட்டன என்பது இன்னும் கண்டுபிடிக்கப்படாத மர்மமாகவே இருந்து வருகிறது. கஜகஸ்தான் பகுதிகளில் பழங்கால பிரம்மாண்ட தரை வரைபடங்களை 2007ஆம் ஆண்டு கூகுள் மேப் உதவியோடு கண்டறிந்துள்ளனர். இந்த தரைப்படங்கள் 8000 ஆண்டுகள் பழமையானதாக இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. ஆனால் இதுவரை அந்த படங்கள் எப்படி, எதற்காக அங்கு வரையப்பட்டன என்பது புரியாத புதிராகவே உள்ளது. ஒருவேளை அங்கு வாழ்ந்த மக்களின் சடங்குகளை நிறைவேற்றும் இடங்களாக இந்த இடங்கள் பயன்பட்டிருக்குமா? அல்லது அந்த வழியே சென்ற வேட்டைக்காரர்கள் இவற்றை ஏற்படுத்தி இருப்பார்களா என்ற பல்வேறு அனுமானங்கள் மட்டுமே உள்ளன. மவுண்ட் லிகோ வடக்கு மொசாம்பிக் பகுதியில் உள்ள தனிமைப்படுத்தப்பட்ட மலைப்பகுதிதான் இந்த மவுண்ட் லிகோ. 2012ஆம் ஆண்டு ஜூலியன் பேலிஸ் என்ற ஆய்வாளரால் இந்த இடம் கண்டுபிடிக்கப்பட்டது. அதற்கு முன்பே அந்த இடம் அதற்கு அருகில் இருந்த கிராம மக்களுக்கு தெரிந்த ஒன்றாக இருந்தாலும் இந்த ஆய்வாளர் சென்று அங்கு கண்ட அதிசயங்களை வெளி உலகிற்கு சொன்ன பிறகுதான் இந்த இடத்திற்கு உலக அங்கீகாரம் கிடைத்தது. இவர் முதலில் கூகுள் மேப் வழியாகவே இந்த மலையை பார்த்துள்ளார். பின்னர் ஒரு குழுவினரை அழைத்து சென்று அந்த இடத்தை ஆய்வு செய்துள்ளார். அதன் பிறகே அந்த இடம் மனித தொந்தரவே இல்லாமல் தனி உலகமாக இயங்கி வந்தது தெரிய வந்துள்ளது. அங்கே புது வகையான பட்டாம்பூச்சிகள், பாலூட்டிகள், ஊர்வன உள்ளிட்டவற்றை கண்டறிந்துள்ளார். அதே சமயம் மனிதர்கள் அவருக்கு முன்பே வந்து போனதற்கான சில உடைந்த பானை தடயங்களும் அங்கே கண்டறியப்பட்டுள்ளது.